ஞானிகள் காட்டியது அவரவர் சுய லாபங்களுக்காக ஆக தனி மதங்களாக உருவாக்கப்பட்டு அதுவே தனக்குள் உடலுக்குள் பதிவானத்தின் தன் மதத்தை காக்க வேண்டும் என்று போர் முறையும் மதத்துக்குள் இனம் என்றால் அந்த நமது கடவுளை இவன் படிக்கின்றான் என்று இவருக்குள் இனபேதங்களை ஒரு மதத்துக்குள் இனபேதங்கள் செய்து இவன் கடவுளை படிக்கிறான் என்று இல்லை அவன் தான் படிக்கிறான் என்று ஓர் மதத்துக்குள் பல இனங்கள் பிரிக்கப்பட்டு இதிலையும் மதம் என்ற நிலையை கொண்டு காற்றிய நற்குணங்களையும் அழிக்கப்பட்டு இன்று மனிதனுக்கு மனிதன் இன்று நாம் எடுத்துக்கொண்டாலும் ஆலயங்களுக்கு செல்லப்படும் போது ஆலயத்தில் இருக்கும் போதே திருடச் செய்கின்றோம். ஆனால் ஆலயம் செல்லப்படும் போது இவனை இதுதான் சமயம் என்று பழி தீர்க்க செல்கின்றோம் நமது வழிகளிலே. அதே போல மற்ற மதங்களிலும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் இன்று தொழுது கொண்டிருக்கும் போதே இதுதான் தருணம் என்று ஒருவருக்கொருவர் இதுதான் தருணம் என்றும் ஓர் மதமானாலும் பல இனங்களாக பிரிக்கப்பட்டு தொழுது கொண்டிருக்கும் போதே இது சுட்டுக் கொள்வதும் அவர்களை கொலை செய்வதும் இதே போல அவர்கள் பார்ப்பதும் இதே நிலை கொலை செய்யும் போதும் ஆண்டவனை அவர்கள் காக்கின்றார்களா ஆண்டவன் இவர்களை காக்கின்றார்கள்? சற்று சிந்தித்து பாரும். அரசனால் உருவாக்கப்பட்டு அவன் ஆட்சிக்கு மக்களை கொண்டு வர உருவாக்கப்பட்ட நிலையும் நல்ல ஒழுக்கங்களின் காட்டினாலும் தத்துவ ஞானிகள் எப்படி வாழ வேண்டும் என்று காட்டினாலும் இந்த நிலை. இதே போல சீக்கிய மதங்களில் எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் செய்வது தவறு என்ற நிலைகளும் ஆக அந்த நல்ல குணங்கள் கொண்டு சார்ந்த குணங்கள் கொண்டால் தீவிரவாதம் என்ற நிலையை கொண்டு இன்று நமது மதத்தை பழிக்கின்றான் இவனை விடுவதா என்றும் இப்படி பழி தீர்க்கும் நிலையில் கொண்டு ஆலயங்களுக்குள்ளுக்கு ஆயுதங்களை வைத்துக் கொண்டு ஆக மற்றவர்களை தாக்கும் உணர்வு வருகின்றது. ஆக தன் இனம் தன் குரு காட்டிய அந்த குரு நானக் காட்டியது சிறந்தது என்றாலும் அதற்குள் இரு பிரிவுகளாகி தான் சொன்னதை கேட்கவில்லை என்ற நிலைகள் பழி தீர்க்கும் உணர்வு கொண்டு மனிதனை பழி தீர்க்கின்றனர். ஆகவே மதங்களுக்குள் எந்த ஒவ்வொரு ஞானியும் மனிதன் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், மக்கள் அனைவரும் ஒன்றென்ற நிலைகள் வளர வேண்டும். சூரியன் எத்தகைய பகனுணர் கொண்ட நட்சத்திரங்கள் அது வெளிப்படும் உணர்வுகளை சூரியன் கவர்ந்து ஒளிக்கதைகளாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றதோ இதே போல இந்த பிரபஞ்சத்தில் ஓர் உயிரணு தோன்றி பல உணர்வுகளை தனக்குள் எடுத்துக்கொண்டார். மனிதனென்ற நிலைகளில் அவன் பக்குவப்பட வேண்டும், உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டால் அரவணைக்கும் சக்தியும் ஆக நமக்குள் தீமை என்ற நிலைகளை மாற்றிடும் நிலை வருகின்றது. இந்த நிலை பெறச் செய்வதற்குத்தான் ஆலயங்களில் ஒன்றுபட்டு தொழும்படி செய்கின்றனர், ஒன்றுபட்டு தியானிக்கும்படி செய்கின்றனர். ஒன்றுபட்டு செயல்படும் தன்மையை உலக ரீதிகளில் நாம் மனிதன் ஒன்று வாழ வேண்டும் என்றும் அந்தந்த பகுதிகள் செயற்பட்டாலும் அதன் உணர்வுகள் காலத்தால் மாற்றப்பட்டு மனிதனுக்கு மனிதன் தாக்கிடும். ஆக ராட்சச உணர்வு என்று சொல்வார். இதே போல உணர்வு உருவாக்கப்பட்டு மனிதனில் விளைந்த உணர்வுகள் சூரியனால் கவரப்பட்டு இந்த உணர்வுகள் அலைகளாக மாற்றப்பட்டு நாம் இதே போல இங்கே சம்பவம் நடக்கிறது என்றால் பத்திரிகை வாயிலாக அதை உணரப்பட்டு அதை நுகரப்பட்டு உணர்வின் தன்மை பதிவாக்கி இந்த உணர்வுகள் வரப்படும் போது இங்கே ஒரு அணுவின் தன்மை நாம் நுகர்ந்த உணர்வை நம் உயிர் அணுவாக்கிவிட்டால் அந்த அணுவின் தன்மை போட்டு எந்த மனிதன் தவறு செய்தாலும் அந்த உணர்வுகள் பகிர்ந்திருப்பதை அதே உணர்ச்சிகளை தோன்றி நாம் நுகரச் செய்த அவன் செய்த தவறையே நம்மை செய்யும்படி செய்து விடுகின்றது. ஆக நாம் எத்தனை ஆண்டவனை நாம் நேசித்தாலும் நம்மை ஆளுவோம் யார்? உயிர். நாம் எண்ணீர் உருவாக்குவது யார்? உயிர். ஆக உணர்வின் தன்மை நமக்கு உணர்வாக இயக்கிய பின் நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ அதன் வழி கொண்டு இந்த உடலை செயலாக்குவதும் நல்ல காரியங்களை செயல்படுத்துவதும் உண்டு. ஆக அதே சமயத்தில் பகமை உணர்வுகள் ஊட்டிவிட்டால் பழி தீர்க்கும் உணர்வுகள் நமக்குள் அணுவாகிவிட்டால் அந்த அணுவின் தன்மை கொண்டு நம்மை தவறு செய்வதும் இதேதான். ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ அது உயிர் நமக்கு வழிகாட்டுகின்றது. ஆனால் இந்த வாழ்க்கையில் எந்த உயர்ந்த குணங்களை நாம் எடுக்கின்றோமோ அந்த உணர்வின் சேமிக்க ஒப்ப அடுத்த உடலை நம்மை உருவாக்குகின்ற இந்த உயிர். ஆக மனிதனானத்தின் சொர்க்க பூமியான இந்த உடலை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும்? நமக்குள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் உயிரே. ஆக உயர்ந்த குணத்தின் தன்மை நமக்குள் நுகர்ந்து நாம் எந்த விண்ணை நோக்கி விண்ணிலை இன்று நஞ்சினை வென்று ஒளியின் சரீரமாக இருக்கின்றானோ அந்த உணர்வை நாம் நுகர்ந்து அறிதல் வேண்டும். ஆக நம் உடலுக்குள் புகுத்தல் வேண்டும். நாம் வேலை செய்கின்றோம், ஆனால் அதே சமயத்தில் நாம் அழுக்கு படிந்த பின் நன்னீரை விட்டு கழுவுகின்றோம். இதை போலதான் அழுக்கை நீக்க நன்னீர் அல்லாத அழுக்கு நீரை போற்றினால் வச்சு நீக்கினால் என்னாகும்? அழுக்கேதான். ஆகவே நமக்குள் அருஞானிகள் உணர்வினை தூய்மையாக்கியவர் அந்த உணர்வை நுகர்ந்து நமக்குள் நல்ல குணங்களை சிற்றறையாக கேட்டறிந்த உணர்வு இதை திரைமறைவாக்கி நம்முடைய சிந்தனைக்கு சீர்குலைக்க செய்யும் போது நாம் அருஞானி உணர்வை நுகர்ந்து இந்த திரையை நீக்கி நம் உணர்வின் ஒளியாக மாற்றுதல் வேண்டும். ஆக பல கோடி சரீரங்களிலிருந்து நாம் வந்த நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நமக்குள் நம்மை அறியாத நல்ல குணங்களை மறைக்கும் இந்த நிலையில் அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி நான் பெற வேண்டும் என்று
எந்த குணத்தால் ஒருவன் செய்யும் தீமைகளை நாம் பார்க்கின்றோமோ நல்ல குணங்கள் கொண்டு அந்த உணர்வை நுகர்ந்து விட்டால் நாம் உடனே ஆத்திரப்படுகின்றோம், அவசரப்படுகின்றோம், சோர்வடைகின்றோம், பயமடைகின்றோம். ஆக அந்தந்த சந்தர்ப்பத்துக்கொப்ப இந்த உணர்வின் தன்மை நமக்குள் செயல்படும் நம் நல்ல குணங்களை திரையிட்டு மறைத்து விடுகின்றது. அதன் உணர்வின் செயலாகவே நாம் செயல் இருந்த நிலையில் கொண்டு உணர்ச்சிகள் வெளிப்பட முடியாத நிலைகள் கொண்டு அவன் உணர்வின் நம்மை இயக்கும் நிலை வந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளை நாம் ஒவ்வொரு நொடிகளையும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அருள் உணர்வு நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உணர்வை நுகர்ந்து உங்கள் உடலுக்குள் செலுத்தப்படும் போது நல்ல குணத்தால் கேட்டறிந்த உணர்வுகளை இதை செலுத்தி இதை தொடைத்து விட்டார். அடுத்த கணம் என்ன வரும்? அவன் தீமையில் வாடுகின்றான், தீமை செய்கிறான் என்று உணர்ந்தோம். ஆனால் இதை தொடைத்துக் கொண்டு அருளின் உணர்வை நமக்குள் கூட்டிக் கொண்டு மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும். அவன் அறியாத இருளிலிருந்து மீள வேண்டும். நற்காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய அந்த உடல்கள் அவனுக்குள் விடைய வேண்டும் என்று அவனை பார்த்து உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தான் நல்ல குணத்தின் உணர்வின் அணுக்களாக நமக்குள் உருவாக்க இது உதவும். ஆகவே ஒவ்வொருவரும் இதன் வழிகொண்டு நாம் எண்ணியது எதுவோ அதை நமது உயிர் உருவாக்குகின்றது என்ற நிலையை மறந்திடல் வேண்டாம். நாம் தவறிப்போய் வேதனைப்படுவதை நுகர்ந்தால் உடனே வேதனைப்பு அவன் வேதனைந்து மீள வேண்டும் என்று மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும், வேதனைந்து மீள வேண்டும், அவன் நல்ல நிலை பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். ஆகவே இந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த வீரிய உணர்வு வேதனை உருவாக்கும் அணுவாக நமக்குள் உருவாக்காதபடி தடைப்படுத்தி பழக வேண்டும். ஆக இதற்குத்தான் அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை நீங்கள் பெறும் தகுதியை ஏற்படுத்தி உங்களுக்கு ஊர்கணிகின்ற வித்தாக பல மணி நேரம் பேசினாலும் அரும் ஞானத்தின் உணர்வை வித்தாக ஊன்றச் செய்து ஒவ்வொரு உணர்ச்சிகளிலும் நாம் எப்படி ஒரு குழம்பை வைக்கும் போது பல சரக்கை ஒன்றாக சேர்த்து சுவையாக மாற்றுகின்றோமோ, பல பகமை உணர்வுண்டாலும் அருஞானத்தின் உணர்வை ஒன்றாக இணைத்து நீங்கள் நுகரும் உணர்வுகள் நல்ல உணர்ச்சிகளை ஊற்றும், சிந்திக்க செய்யும், அதன் சிந்தனை செயல்படுத்தும் உணர்வின் அணுக்களாக நீங்கள் இந்நேர வரையும் கேட்டிருந்த உணர்வுகள் பகமை எப்படி உருவானது, பகமையிலிருந்து எப்படி மீள்வது என்ற நிலையில் மீண்டவரின் உணர்வை உங்களுக்குள் நிலையை செய்து இதை கலக்கச் செய்து நுகர்ந்த உணர்வு அந்த தீமையிலிருந்து விடுபடும் உணர்வின் அணுக்களாக உங்களை உருப்பெறச் செய்வதற்கு தான் இந்த உபதேசம். ஆகவே நீங்கள் பெற வேண்டும் என்ற ஏக்கத்தை உணர்வை நான் நுகரப்படும் போது எனக்குள்ளும் அந்த நல்ல நிலைகள் விளைகின்றது. இதை போல நீங்கள் ஒவ்வொருவரும் குரு காட்சி அறுவடையில் காலை துருவ தியானத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு என் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் மனைவி கணவனுக்கு பெற வேண்டும் என்றும் அவர் மெய்ப்பொருளை காணும் திறன் பெற வேண்டும், அந்த பார்வை எனக்குள் இருளை அகற்றி மெய்ப்பொருளை காணும் அந்த திறன் அவரிலிருந்து நான் பெற வேண்டும் என்று இதை போல மனைவியின் நிலையில் நாம் பெற வேண்டும் என்று எவர் ஒருவர் செயல்படுத்துகின்றனரோ ஆக இருவரும் ஒன்றாகி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் திறன் பெறுகின்றோம். ஆகவே இவ்வாறு நாம் திறன் பெறுவதோடு மட்டுமல்லாதபடி இன்று அந்த ஞானிகள் காட்டிய நிலைகள் கொண்டு நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களை நாம் அந்த இதை நுகர்ந்து நமக்குள் வலுப்பெற்ற பின் எவர் உணர்வின் தன்மை நமக்குள் பதிந்துள்ளதோ அந்த கொல வழியில் நாம் மனிதனாக பிறந்தாலும் அதே கொல வழியில் நாம் தெளிந்த தெளிவு கொண்டு அரும் மகிழ்ச்சியை நமக்குள் எடுத்துக்கொண்ட பின் நம் மூதாதைகள் உடலை விட்டு பிரிந்து சென்றார். அவர் உணர்வின் வலுவிருக்கும் போது அருஞானத்தை நமக்குள் பெருக்கி இந்த ஆன்மா வெளி சென்ற பின் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் நினைய வேண்டும் என்று நாம் எதை கவர்ந்தோமோ அதன் வழி அங்கே அருகில் அனுப்பப்படும் போது உடல் பெறும் உடல்கள் கரைகின்றது. காலையில் 4 to 6 இதை செய்ய பழகினார் அந்த ஆன்மாக்களை வின் செலுத்துகின்றோம். ஆனால் இப்போது நாம் செய்வது பழக்கப்படுத்துவதற்கும் இன்று சுத்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இன்று துருவ நட்சத்திரத்தின் இந்த நேரம் பௌர்ணமி காலங்களில் நாம் பூமியை அணுகி வருகின்றது. இந்த நேரத்தில் தான் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை நாம் கூட்டு அமைப்பாக தியானித்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளி பெறும் சரீரம் பெற வேண்டும் என்று அந்த உணர்வை நாம் அங்கே செலுத்தி விட்டால் உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து விடுகின்றது. ஆனால் நம்முடன் வாழ்ந்த அறிவின் நிலைகள் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வின் நிலைகள் இங்கே நிலைக்கின்றது. அந்த உணர்வின் தலை கொண்டு உயிருடன் ஒன்றிய ஆன்மா அங்கே நிலைத்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறு நாம் அதை செய்தவென்றால் அவருடன் பழகிய காலங்களில் நட்பும் அன்பும் பரிவும் பாசம் கொண்டு அரவணைத்துக் கொண்ட இந்த உணர்வுகள் நமக்குள் உண்டு. ஆகவே இதன் துணை கொண்டு நாம் துருவ மகிழ்ச்சியின் அசக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியை நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி பெற்றார் எளிதில் நாம் பெற முடியும். ஆகவே இதை போல அவர்களை ஒளி சரீரம் ஆக்கிவிட்டால் நாம் நினைவுண்டு அடுத்து நாம் உடலில் இருக்கும்போது அந்த உணர்வை நமக்குள் ஒளி சரீரமாக மாற்றும் உணர்வை நமக்குள் மாற்றிவிடலாம். ஆக இந்த உடலில் எவ்வளவு சொத்து இருந்தாலும் நமக்கு சொந்தம் அல்ல. நாம் சொந்தமாக்கப்பட வேண்டியது அரும் ஞானி உணர்வை ஒளியின் சரீரத்தை உருவாக்கும் உணர்வுகளை நாம் இங்கே சேர்க்க வேண்டும். அதான் நாம் அதை எடுத்து நுகர்ந்தோம் என்றால் இது உருவாகின்றது. நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்குகள் நாம் அடிக்கடி அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் அதிகமாக சேர்த்தால் அந்த கணக்கின் பிரகாரம் இந்த உடலை விட்டு சென்ற பின்
அருண் ஞானிகளின் அருள்வட்டத்தில் நாம் சேர்கின்றோம். இனி மனிதனான பின் இப்போ பார்க்கின்றோம் துன்பங்கள், செல்வம் இருக்கின்றது. செல்வத்துடன் இருப்போர் எத்தனை மகிழ்ச்சியா இருக்கின்றார். செல்வ செழிப்புடன் இருக்கும் குடும்பங்களை பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் எடுத்துக்கொண்டாலும் பல துயரங்கள், பல வேதனைகள், பல சலிப்புகள், பல சங்கடங்கள், இவை அனைத்தும் உண்டு. இவையெல்லாம் காரணம் மனிதன் ஒன்றி வாழும் போது சில சந்தர்ப்பங்களில் எனக்கு இப்படி தீங்கி செய்தான் என்ற நிலைகளை உருவாக்கப்படும் போது, இறக்கப்படும் போது சாபமிட்டு இறந்து விட்டால் இந்த குடும்பம் நாசமாக போகும் என்றும் அது தொடர்பு கொண்ட உணர்வு பதிவாக்கி விட்டால் இதே உணர்வின் தன்மை இவர் இறந்த பின் இவர் உடல் என்ற உணர்வுகள் இங்கே பரவப்பட்டு இந்த சாபலைகள் இவர்களை தொடர்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அனைவரும் நல்ல குணங்கள் எரிவதற்கனும் அவர்களை செயலற்றதாக மாற்றி செல்வம் இருக்கும். செல்வத்தை வளர்த்து கொண்டாலும் ஆனால் மன நிம்மதி இருக்காது. ஆக உடல்கள் மன நிம்மதியற்ற நிலைகள். ஆக நாம் வேதனையும் வெறுப்பும் சலிப்பும் சங்கடமும் நாம் வளர்த்து இந்த உணர்வின் தன்மை அதிகரித்தால் உடல் நலிந்து, ஆக இதன் உணர்வுக்கொப்ப இந்த செல்வத்தை நாம் பாதுகாக்கும் செயலை இழந்து இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் செல்வம் கூட வருவதில்லை. ஆக இவர் எடுத்துக்கொண்ட வேதனை உணர்வு கூட வந்து எதன் உணர்வை நுகர்ந்தரோ அதற்கு தக்கவாறு வேதனை என்ற உணர்வு அதிகரித்தால் ஆக விஷப்பாம்பாகவும் விஷத்தின் தன்மை கொண்டு சிந்தனை இல்லாத தாக்கி தன் உணவாக எடுக்கும் புலியாகவும் நரியாகவும் நாயாகவும் நமது உயிர் மாற்றி விடுகின்றது. ஆகவே இதன் கணக்கின் பிரகாரம் மாற்றிவிடுகின்றது. ஆனால் நாம் எந்த செல்வம் இருப்பினும் செல்வமே இல்லாதிருப்பினும் அருஞான செல்வத்தை நமக்குள் கூட்டி அருள் ஒளியின் உணர்வை நமக்குள் துன்பம் வரும்போதெல்லாம் கூட்டி இதை பாதுகாக்க வேண்டும். ஆகவே செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும். அப்படி ஞானம் இல்லை என்றால் வேதனை வெறுப்பு என்றால் செல்வத்தை பாதுகாக்கும் நிலையும் இழந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் நான் மீள வேண்டும் என்றால் அருஞானத்தை நாம் பெற வேண்டும். அருஞான உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்யப்பட்டு அருஞ் ஞானத்தை பெருக்கவே இந்த ஞானத்தின் உணர்வுகளை நீங்க செவிவழி உணர்வுகளை நுகரச் செய்து, கண்வழி உணர்வை நுகரச் செய்து, மூக்கு வழி உயிரின் நிலைகளை இணையச் செய்து, உணர்வின் ஒளி அலைகளை பரவ செய்து, இந்த நுகர்ந்த உணர்வு இரத்தத்தில் கலக்கச் செய்து அந்த உணர்வின் தன்மை அணுவாக மாற்றும் பெறச் செய்யும் நிலையை இப்போது உங்களுக்கு உபதேசிக்கும் நிலைகள் அருஞானத்தை வளைத்துக் கொள்ளவும். ஆக நம் உங்க உடலுக்குள் பல பகைமை உணர்வு நுகர்ந்தாலும் நல்ல குணங்களை மறைச்சிடும் சித்தரைகளை, சிறுத்தரைகளை தான் சித்தரை இந்த வருடம் புதிதாக வருகின்றது. நுகர்ந்த உணர்வு மறைக்கும் நல்ல குணங்களை நீக்கிட வேண்டும். ஆக இன்று பூர்ண நிலா எப்படி இருக்கின்றதோ இந்த நல்ல மனதை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் இந்த மனிதனின் வாழ்க்கையில் இந்த புது வருடம் தொடர்ந்ததிலிருந்து நமக்குள் கரைகளோ சலிப்போ சஞ்சலமோ வெறுப்போ பயமோ ஆத்திரமோ கொதித்தெழும் உணர்வோ நுகர்ந்தால் இது நம் நல்ல குணங்களை அது மறைத்து விடுகின்றது. இந்த திரைகளை நாம் நீக்கி பழக வேண்டும். அப்படி நீக்கினால் நம்முடைய நல்ல குணங்களின் தன்மை தெளிவாகின்றது. ஆக இதிலிருந்து நமக்கு ஒவ்வொரு குணங்களும் தூய்மையாக்கம் பண்ணும்போது உயிரின் உணர்வு கொண்டு எந்த ஞானியின் உணர்வை நமக்குள் சேர்க்கின்றோமோ இந்த ஒளியின் சரீரமாக என்றும் அழியா சரீரமாக பெற முடியும். இல்லை என்றால் இன்று பூர்ண நிலாவாக இருப்பது மற்ற கோள்களின் சூரியனிலிருந்து ஒளிக்கதிர்களை மற்ற கோள்கள் மறைத்து விட்டால் இந்த சூரியன் நிழல் படங்களாக மாறுகின்றது. ஒளி பெறும் தன்மையும் மங்குகின்றது. பின் சிறிதாக மாறுகின்றது. பின் இந்த திரைகள் மறைந்தால் அதனுடைய வளர்ச்சி அடைகின்றது. இதே போலதான் பல கோடி சரீரங்களிலிருந்து தீமைகளை வென்றிடும் ஒளியின் அறிவாக மனிதனான பின் தெரிந்து கொண்ட பின் பிறருடைய தீமைகளை நாம் நுகர்ந்தறிந்தால் நல்ல குணங்களை சிறுக 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 மாய்த்து உயிருடன் தொடர்பு கொண்டு அடுத்து நாம் புழு எப்படி மண்ணை தின்று அந்த உணர்வின் தன்மை தன்னை காத்துக்கொள்ள நிலை வருகின்றதோ இதை போல உயிரின் தன்மை தேய்விரையாக மாறிவிடும். பின் இதனின்று நாம் விஷத்தின் தன்மை பெருக 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 விஷத்தின் தன்மை கொண்டு நமக்குள் ஒளி மின்னும் நிலைகள் கொண்டு மீண்டும் தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வை சேர்த்து சேர்த்து மனிதனாக வர எத்தனையோ இன்னல்களை கடந்துதான் மீண்டும் நாம் மனிதனாக பிறக்க முடியும். மனிதன் என்ற நிலை பெற்ற பின் இனி நாம் பிறவியில்லா நிலைகள் அடையும் அந்த அருள் சக்தியை நீங்கள் பெற வேண்டும் என்று இப்போது நாம் தியானிப்போம். அருஞ் ஞானத்தின் வழியில் நமக்குள் பேரின்பம் பெருவாழ்வு பெறும் அருஞ் ஞானத்தை பெருக்குவோம் என்று உங்களுக்குள் உபதேசித்து அருள் வழியில் இந்த வாழ்க்கையை நாம் செலுத்துவோம். அதே சமயத்தில் நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் இன்று அகசியன் தாய் கருவிலே பல காட்டு விலங்குகளிடந்து தப்பிக்க அகசியன் என்று சொல்லும் அந்த தாய் தந்தையர்கள் நாம் முதலே சொன்னோம் அல்லவா, மற்ற தாவர இனங்களை கண்ட பின் பாம்பினங்களோ மற்ற மிருகங்களோ அந்த தாவர இனத்தின் மனத்தை கண்ட பின் அவனுடைய விஷத்தன்மை ஒடுங்கி பதும்பி இருப்பதும் இதே போல விஷத்தன்மைகள் ஒடுங்குவதும் கடும் யானையும் தன் மூர்க்கத்தனத்தை இழந்திருப்பதும் மூர்க்கத்தனமாக தாக்கி உணவாக எடுக்கும் நிலைகளை இந்த பச்சளை மனம் பட்ட பின் அந்த விஷத்தின் தன்மை ஒடுங்குகின்றது. இதை கண்டு நின்ற அகசியன் என்று சொல்லும்
அந்த காட்டுவாசிகளாக இருந்த புலையர்கள் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் கண்டறிந்து மற்ற மிருகங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள இந்த பச்சலையை அரைத்து தன் உடலில் முலாமாக பூசி குகைகளில் படுத்துக் கொள்ளும் போது அவர் உடலிருந்து வரக்கூடிய மனத்தை மற்ற உயிரினங்கள் இறை தேடி வந்தாலும் இதை நுகர்ந்த பின் இது மயக்கமடைந்து இவர் பக்கம் வராது, அது வேறு பக்கம் செல்வதும். ஆகவே இதைப்போல இவர் முலாமாக பூசியிருக்கும் போது சந்தர்ப்பத்தால் கருவுறும் சிசுகு கருவிலை உருவாகும் அந்த குழந்தைக்கு அந்த தாய் தந்தையும் அவர் நுகர நேருகின்றது. நுகர்ந்த உணர்வுகள் கருவிலே இருக்கப்படும் போது இந்த உணர்வுகள் இணைந்து நஞ்சை வென்றிடும் அணுக்களாக பெறுகின்றது. இப்படி 10 மாதங்களில் பிறந்த குழந்தைதான் பிறந்த பின் சூரியனை உற்று பார்க்கும்போது நமக்கு கண் கூசுகின்றது. மோதலில் ஒளிப்பிழம்புகள் வருவதை இவன் உற்று பார்த்து அந்த உணர்வின் தன்மையை சிரிக்கின்றான், மகிழ்கின்றான். ஆக பிரபஞ்சத்தின் உணர்வை அவன் தொடர் அலைவரிசைகள் எங்கே செல்லுகின்றதோ இந்த பிரபஞ்சத்தையும் அந்த இளமை பருவத்தில் அவன் உணர்கின்றான். ஆனால் அவன் மகிழ்கின்றான். வெளிப்படுத்தும் உணர்வில்லை. நட்சத்திரங்கள் பிரமண்டலங்கள் என்று கவர்வதும் அதன் உணர்வுகள் ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு நட்சத்திரம் மோதும் பின் மத்தாப்பு பல பொறி அலைகள் மாறுவதும் ஒரு உணர்வுக்கு ஒரு உணர்வு மாறுபட்டு மின் அணுக்களாக மாறுவதும் இதை போன்ற வேடிக்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றான். விஷத்தை அடக்கி உணர்வின் இயக்கத்தை அவன் வரும்போது அவன் நுகரும் உணர்வு அவன் உயிர். இதுக்குள் அந்த ஞானத்தின் வழிதொடராக ஒளியின் சிகரமாக எதையும் அறியும் அறிவாக அந்த பிஞ்சு உள்ளத்தில் அவனுக்குள் விளைகின்றது. வெளிப்படுத்தும் உணர்வு இல்லை, ஆனால் நுகர்ந்த உணர்வு அவனுக்குள் விளைகின்றது. இப்படி அவன் வளர்ந்து வரும் நிலைகளில் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு காடுகளில் சென்றால் மற்ற உயிரினங்கள் எல்லாம் மற்ற மிருகங்களோ யானையோ புலியோ பாம்போ மற்ற விஷ வெண்டுகளோ இவர் அருகிலே வருவதில்லை. இப்படி 5வது வயது வரப்படும் போது தனித்து இவன் காட்டுக்குள் சென்றால் மிருகங்கள் அனைத்தும் இவனை கண்டு பதும்பி வருவதும் இவனுக்கு பின் வருவதும். ஆகவே இவன் ஒரு அரசனாகின்றான். அதே சமயத்தில் இவனை பின்தொடர்ந்து சென்றால் அங்கே மக்கள் அனைவரும் இந்த மற்ற கொடூர மிருகங்களிலிருந்து காக்கும் பண்பும் பெறுகின்றனர். இப்படித்தான் துருவனை அரசனாக இன்று பிற்காலங்களில் அரசன் என்ற நிலை வைத்தார். அதற்கு பின் வராது. அவன் கடும் ஜபம் எடுத்ததனால் என்ற நிலைகள் இருக்கும். ஆனால் அவன் அரசன் என்ற நிலைகள் கொண்டுதான் காட்டினார்களே தவிர அந்த துருவன் எவ்வழியில் அவன் விண்ணுலகம் சென்றான் என்ற நிலைகள் இல்லை. ஆகவே இதற்கு முன் இந்த புலசியர் சொன்னார் என்று காரியங்களை தொடர்ந்து ஆக ஓர் அரசனுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்த 2 மனைவிகள் 2 பேருக்கும் அவரவருக்கு குழந்தைகள் ஒன்று. ஆனால் அரசனுடன் பழகி இருக்கும் குழந்தையை தன் மடி மீது வைத்து அந்த தாய் கொஞ்சுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு தாயின் மகன் தன் தந்தையிடம் வந்து அது அமர்ந்து அது கொஞ்ச வேண்டும் என்ற உணர்வு வரப்படும் போது இந்த தாய் அவனை கொஞ்ச விடாது தடுக்கின்றது. அதனால் அவன் வெறுத்து கொண்டு காட்டுக்குள் சென்றான். அதே தவம் இருந்தான் என்று இப்படி நாம் உண்மையின் இயக்கங்களை நாம் அறியாதபடி தவறும் முறைகளை காட்டி துருவனின் இயக்கத்தை நாம் அறிந்திடாது. ஆக அரசருக்கு உகந்த நிலைகள் கொண்டு இப்படி பல நிலைகளை சொல்லி இப்படி காவியங்களை படைக்க செய்து அசுர உணர்வுகளும் மற்ற குணங்களும் மற்ற கணங்கள் என்ற நிலைகளில் இப்படி பல பல காவியங்களாக மாற்றி நாம் மகாபாரதம் ராமாயணம் போன்ற நிலைகளை காட்டுகின்றனர். கந்த புராணமும் சிவபுராணம் வந்தாலும் விநாயகர் என்ற நிலைகளை இந்த அகசியன் ஆனால் கணபதியை வணங்கினால் அவனுக்கு சக்தி ஏற்பட்டது. ஆனால் அவனிடம் எதுவும் எதிர்த்து செய்ய முடியாது என்ற நிலைகளில் இந்த அகசியன் என்ற நிலையில் வரும்போது இப்படி ஒரு பறைகளை சாட்டி அதனுடைய முழுமையும் காட்டாதபடி காவிய தொகுப்புகளில் ஒவ்வொருவரும் அவரவருக்கு தக்கவாறு வெளிப்படுத்தி இந்த நூல்களை படித்தவர்கள் உண்மை நிலையை அறியாது தான் படித்ததை தனக்கு தெரிந்ததே பெரிதென்றும் வாதித்துக் கொண்டிருப்பதும் உண்மை நிலை உணராத நிலையில் செயற்படுவதும் வாதித்துக் கொண்டிருந்தாலும் இதன் உணர்வுகளை சட்டமாக்கப்பட்டு உணர்வின் தன்மை கொண்டு மந்திரங்களை செயல்படுத்தப்பட்டு அதன் மந்திரங்களை ஜெபித்து கேட்டுணர்ந்த உணர்வுகள் பதிவான பின் அவன் இறந்தால் இதே மந்திரத்தை ஜெபித்தால் அந்த ஆன்மாவை தனக்குள் கைவெளிப்படுத்தும் நிலையை தான் வருகின்றது. ஆக வேதங்களில் ரிக் சாம அதர்வன யஜு மீண்டும் சாம. ரிக் என்பது ஒரு உடலின் நிலையை பெறும்போது ரெக், இதிலிருந்து வரக்கூடிய சொல் சாம. ஆக அதே சமயத்தில் ஒரு கோபமான உணர்வு கொண்டு ஒரு மனிதன் கேட்டால் அந்த நல்ல குணங்களை அடக்கின்றது அதர்வன. ஆக நல்ல குணத்தை இழந்துவிட்டு கோபத்தின் நிலைகள் வருகின்றது. ஆனால் அந்த கோபத்தின் நிலை வரும்போது நல்ல குணத்தை மாற்றிவிட்டு யஜு ஒரு வித்தாக மாற்றுகின்றது. ஆக அந்த ஊழ்வினையாக மாறுகின்றது. ஆக எந்த கோப குணத்தின் பெற்றதோ அந்த உணர்வின் அணுக்கள் அதே கோப உணர்ச்சிகள் எடுத்து வளர்க்க செய்யும். எந்த நிலை கண்டுணர்ந்த இந்த நிலைகளில் இது மந்திரங்களாக்கி
அதன் எதனதன் குணங்களுக்கு என்னென்ன ஒளிகளை எழுப்புவது என்றும் அந்த குணங்களுக்கொப்ப மலர்களையும் துணிகளையும் மற்ற பொருள்களையும் தீயிலிட்டு கருக்கி புகை மண்டலங்களாக எழுப்பப்பட்டு உணர்வின் ஒளிகளை எழுப்பி இந்த மனத்தையும் இவர்கள் நுகரும் உணர்வும் நுகர்ந்த உணர்வுகளை அணுக்களாக மாற்றி அதன் உணர்வின் ஒளிகளை நாம் பதிவு செய்து கொண்டால் நாம் கேட்டுணர்ந்து மந்திரங்கள் செய்து பாவத்தை போக்கிவிடலாம் என்று இருக்கலாம். இதே உணர்வை செய்த அந்த மந்திரத்தை உருவாக்கிய அவர்களும் இறந்தால் இதே மந்திரத்தை செய்தால் அவன் மற்றொரு நிலைகள் கைவல்யமாகி இவன் உணர்வின் தன்மை கொண்டு அறிதல் ஏவல் காத்தல் என்ற நிலைகளுக்கு இவன் குணத்தின் தன்மை கொண்டு மற்றொரு செயலின் தன்மை இவன் உடலுக்குள் அழைத்து செய்து அவன் என்ன செய்கிறான் என்ற அறிதலும் ஆக அவன் கொடூரமான நிலைகள் இருந்தால் இந்த உணர்வின் தன்மை கோப உணர்வு கொண்டு தனக்குள் எடுத்தால் தடுத்தல் என்றும் அதே சமயத்தில் இந்த உணர்வின் தன்மை தீமையை உணர்வின் நிலையில் பின் காத்தல் என்ற நிலையில் வருகின்றது. ஆக இவ்வாறு காத்தல் என்ற நிலையில் வந்தாலும் எதன் உணர்வை எடுத்து இவன் மனிதன் இன்னொரு மனிதன் உணர்வை கவர்ந்தானோ இதே உணர்வின் தன்மை வளர்ந்த பின் இதே மந்திர ஒளி ஜெபித்துதான் இவனுக்குள் கூட்ட வேண்டும். எந்த ஆவியின் தன்மை இங்கே வருகின்றதோ இந்த உணர்வின் தன்மை மந்திர ஒளிகளை எடுக்கப்படும் இதே நிலைதான் வருகின்றது. இவன் மடிந்த பின் இன்னொரு உடலுக்குள் இவன் உணர்வின் தன்மை இயக்கும் தன்மைதான் வருகின்றதை தவிர ஆக அவன் பிறவியில்லா நிலை என்ற மனிதன் என்ற முழுமையை அடையும் தன்மையை இழந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் யாரையும் நாம் குறை கூறவில்லை. அரசுகள் தான் வாழ வேதங்களின் நிலைகள் உருவாக்கப்பட்டு மறைமுக பாஷைகளை விட்டு மற்ற நிலைகள் உபநிஷத் என்று பிரிக்கப்பட்டு அதில் பல நிலைகளை மாற்றி அவர்கள் மட்டும் அறிந்திடும் நிலையும் சில உணர்வின் தன்மை மறைத்து ஆக உபநிஷத் என்ற நிலைகள் மாற்றப்பட்டு இப்படி பல நிலைகளையும் மனிதன் உண்மையின் நிலை அறியாதபடி அந்த ஞானிகள் காட்சியை நாம் பெறாத நிலைகளும் வந்துவிட்டது. இன்றைக்கு அவர்கள் கண்டுணர்ந்தவர்கள் இன்று சிலையாக்கி ஆனா உருவமாக்கி சில புராணமாக்கி இங்கே நீ இந்த குளத்தில் மூழ்கினால் உன் பாவங்கள் போய்விடும் என்ற காவிய தொகுப்பு எழுது அரசன் நல சக்கரவர்த்தி இந்த நிலைகள் வந்தான். சனி பகவான் இவனை தொடர போகும்போது இன்று காரைக்காலில் இன்று சனி பகவான் சனி பெயர்ச்சி என்று வரப்படும் போது நல சக்கரவர்த்தி சனி துரத்தி கொண்டு வரும்போது அந்த குளத்தில் மூழ்கி பாவத்தை போக்கினான் என்றால் ஆக அதை சனி இந்த குளத்தில் மூழ்கி விட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் இந்த சனி நீக்கமாகி அடுத்து குரு பெயர்ச்சி அவனுக்குள் நல்லது என்று காவிய தொகுப்புகளை காட்டிற்கும் இதை பின்பற்றிதான் இன்று மனிதன் அடைகின்றான். இன்று நல சக்கரவர்த்தி குளித்த குளத்திற்கு போனால் பல அசடுகளும் பல அழுக்குகளும் எண்ணெய் தேய்த்து குளித்த நிலைகள் எல்லாம் அங்கு இருக்கு இவன் ஒட்ட வச்சிட்டவர். இப்படி பாவ நிலைகள் எங்கிருந்து அந்த சனியினுடைய கிரகத்தை தொலைப்பதற்காக பஸ்ல ஏறி போகும்போது கடன் வாங்கி இடம் வாங்கி சனி கிரகம் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா சனி பயிற்சிக்கு நீ எங்க செல்லுங்கிற பஸ்ல போகும்போது எத்தனை தொல்லை இங்க கடன் வாங்கி தந்த சனி பின்னாடி துரத்திட்டான வரும். பின் கடனை வாங்கி தப்பிக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அங்கே வியாபாரிகள் இங்கே தட்டி பறிக்கும் நிலையும் இந்த குங்குமம் இன்னைக்கு 1க்கு 6 அதில் போட்டு ஏதாவது ஒண்ணு போட்டு வச்சிருக்கோம். இதை சாந்தி கழிப்பதற்காக இருந்து அங்கு வியாபாரிகள் பழைக்கின்றனர். மற்றொரு பழைப்பு தேட செல்ல முடியும். ஆக இந்த பாவத்தை மூட்டை கெட்டிக்கொண்டேதான் வர முடியும். அவை பாவத்தை போக்கும் நிலை இங்கே இல்லை. நான் இதை செய்தேன் அதை செய்தேன் இந்த தெய்வத்தை வணங்கினேன் இந்த யாகத்தை செய்தேன் இந்த மந்திரோடியை கேட்ட பின் இவன் சோர்வடைந்து உணர்வின் தன்மை இதனின் முதிர்வு ஆனப்பின் இறந்தான். இதே மந்திரத்தை சொன்னால் மற்றொரு கெடுப்பதற்கு இந்த உணர்வின் ஆவியை வைத்து ஒளிகளை எழுப்பி இது முதல்ல கைவல்யம் பின் ஏவல் என்ற நிலைகளுக்கு வரும். இதை போன்ற நிலைகள் தான் மனிதனுக்குள் விளையும் தன்மையை இன்று ஒருவருக்கொருவர் எடுத்துக் கொள்ளுகின்றோம். யார் எவரே எந்த மந்திரத்தை சொல்லி நான் தெய்வத்துக்கு சக்தி ஊட்டுகிறேன் என்று சொன்னாலும் அதே மந்திரத்தை அவர் மடிந்த பிற்பாடு சொன்னார். எந்த மந்திரத்தை சொல்லுவாலும் இந்த கைவல்யம் வந்தேதான் தேர்வேன். அவர் மோட்சம் போறதோ ஞானத்தை பெறுவதோ இல்லை. ஆகவே இதை போல காவிய தொகுப்புகள் ஞானியை காட்டியது அனைத்தும் தவறான பதைகள் செல்லப்பட்டு நாம் தவறாக அழைத்து சென்றுள்ளார்கள். இன்று இதை கொண்டு மதம் என்ற போர் முறைகள் இன்று பல முறைகள் கொண்டு உலக நிலையை சீர்கிடும் நிலைகள் கொண்டு இன்று கடுமையான அந்த காலங்களில் மந்திரங்கள் செயற்பட்டது. இன்று ஆயுதங்கள் செயற்படுத்துகின்றது. இன்று ஜாதகமும் ஜோசியும் கொண்டு இன்று இதனால் நன்மையை ஏற்படுத்தி பார்ப்போர் அதிகம் உண்டு. ஜாதகம் பார்த்தாலும் அன்று போர்முறை வரப்படும் போது அணுகுண்டை தெரித்தான். அந்த ஊர் மக்கள் எல்லாம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் கரு சிதைவானது. இன்று வரையிலும் அந்த உணர்வுகள் பட்ட பின் கருவிலே வளைர குழந்தையும் ஊனமாகின்றது. இவர்கள் ஜாதகம் என்ன ஆகின்றது? ஜாதகத்தை பார்த்து இந்த நல்ல நிலை ஆகின்றது எண்ணுகின்றனர். அதே சமயத்தில் ட்ரெயின்ல போகும்போது பஸ்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டால் இவர்கள் ஜாதகம் என்ன செய்கின்றது? ஆக எதன் வழியில் இங்கே தாக்கப்பட்டதோ அதை நுகர்ந்த உணர்வுகள்
இன்று ஜாதக பலன் சரியாக இருக்கலாம். ஒரு ஆக்சண்டை உத்து பார்த்து இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து விட்டால் அச்சுறுத்தும் உணர்வு வந்து அதே அணுக்கள் அதை உணவாக பெறும் தன்மை வருகின்றது. ஆனால் இவன் வளர்ச்சி அடையப்படும் போது அந்த அணுவாக்கி விட்டால் இவன் வாழ்க்கையில் அடிக்கடி அந்த எண்ணங்கள் வருவதும், இதை போல அவன் அறியாத ஆக்சண்டிற்கு இவனை இழுத்து சென்று தன்னை அறியாமலே நிலை கொண்ட ஆக்சண்டில் சிக்குவான். இதுதான் கண்ட இந்த உணர்வின் இயக்கத்தின் தன்மைதான் இவ்வாறு வருகின்றது. ஜாதகமும் ஜோசியமும் மனிதனுக்கு இல்லை. ஆகவே அருஞானத்தை வளர்த்து அருளி கொண்டு இருளை அகற்று இந்த 6வது அறி கொண்ட மனிதன் கார்த்திகா என்று தெரிந்து கொண்ட அறிவின் தன்மை கொண்டு தீமையில் புகாது எவரொருவர் பாதுகாக்கதான் சேனாதிபதி. இந்த 6வது அறிவை வலுகொண்டதாக மாற்றி ஆக அருஞானத்தை உணர்வு நுகர்ந்து இருளை வென்றிடும் அருள் உணர்வை நமக்குள் உருவாக்கினால் ஒளியே நாம் இந்த ஜாதகமும் ஜோசியமும் காக்காது, இந்த உடலும் நிலைத்ததில்லை. ஆக இதற்காக வேண்டி 60ஆம் நிலைகள் கொண்டு அதாவது என்னமோ சொல்லுவாங்கல்ல, இது அபிராமி கோயிலில் அந்த மார்க்கண்டேயன் சிவன் யமன் வந்து தூக்கப்போகும்போது சிவன் அவன் மேல அந்த மார்க்கண்டேயன் சிவன் மேல பக்தி அந்த பின் இவன் உயிரை எடுத்துக்கொள்ள போகும்போது சிவன் அந்த யமனை கொன்றான் என்ற நிலை வரப்படும் போது அங்கே போய் இந்த மந்திரத்தை செய்தார். ஆக அந்த 60வது நிலை என்றால் இது என்ன என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வரமாட்டேங்க. அதுதான் இது, அதான் 60வது மனிதனை வந்து இனி நமக்குள் அது வந்து ஆயுள் ஹோமம் சொல்லுவார். அவர்கள் ஆயுள் நீடித்திருப்பதற்காக, ஏன்னா யமனை அதாவது அன்று சிவன் கொண்டது. ஆகினால் அங்கே செய்து இந்த யாகத்தை செய்தான். அந்த சிவன் அவன் மேல பக்தியா இருக்கும் போது இந்த ஆயுள் ஹோமத்தை காப்பாங்க. ஆயுள் ஹோமம் செய்துட்டு வந்த சாகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆயுள் ஹோமம் செய்து கொண்டு இருப்போம் இருக்கிறாங்களான்னு அவங்களும் சாகத்தான் செய்றாங்க. தெரிந்து கொண்டுதான் ஆயுள் ஹோமத்தை நாம் செய்ய போகின்றோம். ஆகவே இதெல்லாம் மனிதன் ஆசை நிலை கொண்டு நாம் எதன் உணர்வை நாம் நுகர்ந்தோமோ அதன் அறிவாக நம்மை இயக்குகிற அந்த நிலைகளை நாம் அறிந்து கொண்டோம். இனி நமது குரு காட்டிய அருள்வழியில் நாம் எதை பெற வேண்டும் என்பதனை பெரும் பாதையை காட்டி உணர்வினை பதிவாக்கி நாம் ஏங்கி இன்று துருவ நட்சத்திரத்தின் நலனை நமக்குள் பெருக்கி இந்த வலிவின் துணை கொண்டு நம்முடன் வாழ்ந்து உடலை விட்டு பிழை சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்து அந்த உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கிடைந்தால் அங்கே சூரியனின் காந்த புலனறிவு இதை கவர்ந்து வான வீதிக்கு அழைத்து சென்று விடுகின்றது. நாம் பூமியின் ஈர்ப்பு வட்டத்தை கடந்து சென்றதும் மனிதன் விளைந்த பாவ விலைகள் இங்கு புவிக்கு வருவதில்லை. ஆகவே நம் ஆன்மாவும் சுத்தமாகும், அவர்களும் ஒளி சரீரம் பெறுகின்றனர். நாம் எப்போதும் நம் முன்னால் அந்த நிலை இருந்தாலும் அந்த அருளை பெற வேண்டும் என்று ஏங்கி நமக்குள் பெற்று நம்மை அறியாத இருளை போக்கும் வரும் அந்த நம் குருநாதர் காட்டிய அருள்வழியும் இப்போது நாம் அந்த துருவ மகிழ்ச்சி அருள் சக்தியை நுகர்வோம். நமக்குள் அது வலுவை சேர்ப்போம். நம் மூதாதையுடைய நிலைகள் பிறவில்லா நிலைகள் என்ற அடைய செய்வோம் என்று பிரார்த்தித்து இப்போது நாம் தியானி. ஏனென்றால் இது அடுத்தடுத்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த உண்மையின் நிலைகளை தொடர்ந்து வரும். நீங்கள் எல்லாம் இதை பெறச் செய்வதற்குத்தான் இப்போ உபதேசித்து விட்டால் நாம் உபதேசித்த உணர்வின் தன்மை இந்த அறிவின் தன்மை கொண்டு அருஞானத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றும் விஞ்ஞானத்தால் வரும் பேரழிவிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்றும் அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் உங்களுக்குள் உருவாக்க வேண்டும் என்றும் உங்கள் பார்வையில் பிணியில் போக வேண்டும் என்றும் உங்கள் பார்வையில் அனரும் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடலை சிவமாக மதித்து உங்கள் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களை ஆலயமாக மதித்து அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு உங்களுக்குள் பெற வேண்டும். அருள்வழி நீங்கள் பெற வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீங்கள் பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும். உங்கள் பார்வையில் பகமை உணர்வை மாற்றும் திறன் பெற வேண்டும். உங்கள் நினைவாற்றல் உங்களுக்குள் அருஞான ஒளியின் உருவாக்கும் நிலையாக உங்களுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த 6 மாதமும் நான் தவம் இருப்பது. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பகமை உணர்வுகளை அகற்றிடும் ஆற்றலும் அருஞானி உணர்வை உங்களுக்குள் பெருக்குவதும் உங்கள் பார்வையில் அனைவரும் நலமாக்குவதும் நஞ்சை வென்றிடும் ஆற்றல் அனைவரும் பெறக்கூடிய தகுதியை செயற்படுத்தும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் மக ரிஷிகளாக நீங்கள் உருவாகுதல் வேண்டும். அப்படி உருவானால்தான் விஞ்ஞான அறிவில் வரக்கூடியதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். நாளைக்கு விஷத்தன்மை கொண்டு அது வெடிக்கும் தன்மை இருந்தாலும் நீங்கள் யூகித்த நிலை கொண்டு உணர்வுகளை பாய்ச்சப்படும் போது விஷத்தின் செயலாக்கங்களை இழக்கச் செய்யும் தகுதி ஒரு ஆயிரக்கணக்கோள் சென்று இந்த உணர்வின் தன்மை வெளிப்படும் போது அதை அடைக்கிடும் ஆற்றலும் நீங்கள் பெறுகின்றீர்கள். ஆகவே இதை போல 2004க்குள் மனிதனால் விஞ்ஞான அறிவால் உருவாக்கப்பட்ட நிலைகள் மற்ற கோள்கள் கவர்ந்து அதிலிருந்து வெளிப்படுவதும் சூரியன் அணுகப் போகின்றது. ஆகவே இப்போது அணுகுண்டை வெடித்தால் இங்கே எப்படி பல பொருள்களை கருக்கி விடுகின்றதோ இதே போல பல விஷத்தன்மையில் சூரியன் தனக்குள் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நீங்கள் நுகர்ந்து
இந்த பகமை உணர்வு உங்கள் நிலையில் சூரியன் அணுகும் போது 2004க்குள் அதன் அருகிலே சென்ற பின் இந்த மோதலின் அதிகமாகப்படும் போது ஒரு பேட்டரி சுத்தும் போது அதிவேகமாக சுற்றினால் என்ன ஆகும்? கரண்ட் அதிகமாகும். அது தொடர் கொண்ட பல்புகள் ஃபீஸ் ஆகும். அதன் இயக்க சக்தி எல்லாம் அது மடிந்துவிடும். இதை போலதான் நம் உடலில் அது அதிக நேரம் இருக்கு. பழிச்சென்று மின்னும் போது இந்த உணர்வின் தன்மை அதிகரிக்கப்படும் போது அந்த ஒரு நொடிக்குள் நம்முடைய உயிரின் இயக்க துடிப்பு அதிவாவதும், இந்த உயிரின் இயக்க துடிப்புகள் இருக்கும் அணுக்கள் அவருடைய நிலையாவதும், இந்த உணர்வில் இயக்கக்கூடிய சிந்திக்கும் நரம்பு வெடித்து விட்டால் அதனுடைய நிலைகள் பீசாகி விடுகின்றது. சிந்திக்கும் செயல் இழக்கப்படுகின்றது. மனிதனின் வாழ்க்கை சிந்தனையற்ற நிலை வரப்படும் போது இந்த உடலை விட்டு நாம் நகர்ந்தான் சிந்தனையற்ற உணர்வின் தன்மை கொண்டு நாம் மீண்டும் புழுவாக பூச்சியாக பிறக்கும் நிலையே வருகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து மீண்டும் இந்த எந்த நஞ்சினையும் வென்றிடும் உணர்வு பெற்ற துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்கள் உடலிலே சேர்ப்பித்து அதை வளர்த்து கொண்டால் நாளை வரும் எதிர்கால நிலைகளை அடையவும் இது உதவும். ஆகவே அருஞானத்தை நமக்கு வளர்ப்போம்.